Good morning, students. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology la human growth hormone அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். இப்போ human growth hormone என்ன மீனிங்? மனித வளர்ச்சி ஹார்மோன் அப்படினா human அப்படினே மனிதன், growth அப்படினு கேட்டா வளர்ச்சின்னு சொல்லுவோம் ஹார்மோன். இப்போ மனித வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படினு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். ஓகே, recombinant insulin preparation, அதாவது recombinant insulin recombinant insulin எதுல prepare பண்ணாங்க அப்படினா E. coli ல prepare பண்ணாங்க. that is Escherichia coli bacteriaல prepare பண்ணாங்க. ஓகே, இது ஒரு குரூப் prepare பண்ணாங்க. ஓகே, other group of peoples இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படினா அதே சேம் human growth hormone மனித வளர்ச்சி ஹார்மோனை எதுல சார் prepare பண்றாங்கன்னா அதே E. coli bacteriaல கல்ச்சர் பண்றாங்க. என்ன சொல்லணும் அப்படினா ஒரு researchers recombinant insulin okay made in E. coli bacteria, another group of people worked in human growth hormone in E. coli bacteria. okay, மனித வளர்ச்சி ஹார்மோனை E. coli bacteriaவால உருவாக்குறாங்க. இப்போ what are the example for human growth hormone? இப்போ மனித வளர்ச்சி ஹார்மோனுக்கு என்னென்ன சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இல்ல மெயினா ரெண்டு சொல்லுவாங்க, somatotrophin. ஓகே, somatotrophin அப்படினு சொல்லுவோம். ஓகே, இப்போ somatotrophin, trophin அப்படினாவே somato அப்படினா பாடி செல், trophin னா ஸ்டிமுலேட்டிங், பாடி செல்லை தூண்டக்கூடிய ஹார்மோன் somatotrophin. somatotrophin, somato means என்னன்னு கேட்டா பாடி செல், trophin னா ஸ்டிமுலேட்டிங். அப்ப என்ன எழுதுவ? பாடி செல்லை தூண்டக்கூடிய ஹார்மோன், உடல் செல்களை தூண்டக்கூடிய ஹார்மோன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சொமட்டோஸ்டாட்டின். இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா சொமட்டோஸ்டாட்டின். அப்ப ரெண்டு ஹார்மோன். ஓகே, இப்ப ரெண்டு ஹார்மோன் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு அப்படின்னா ஹியூமன் growth ஹார்மோன். ஒன் இஸ் கால்ட் சொமட்டோஸ்டாட்டின், another one is called somatotrophin. ஓகே, இது ஸ்டாப் பண்றது ஸ்டாட்டின். ஓகே, ஸ்டாட்டின் ஸ்டாப் அப்படி இன்ஹிபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சொமட்டோஸ்டாட்டின். ஓகே, அப்ப சொமட்டோஸ்டாட்டின் ஒன்னு இருக்கு, சொமட்டோட்ரோபின் இருக்கு, எக்ஸாம்பிள் சொல்லுவோம் சார். இப்ப இந்த சொமட்டோட்ரோபின் ஹார்மோன் எங்க இருந்து அப்டைன் பண்றாங்க, இது என்ன ஹார்மோன்? இப்ப இந்த ரெண்டு ஹார்மோனுமே என்ன ஹார்மோன் அப்படின்னா பெப்டைட் ஹார்மோன். பெப்டைட் சார், பெப்டைட் மீன்ஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒன் ஆஃப் த புரோட்டீன். பாலிபெப்டைட், but the many peptide to form என்ன சார் அப்படின்னு கேட்டா that is another protein அப்படின்னு சொல்லுவோம். that is a protein hormone, peptide hormone. இது யார் சார் செக்ரீட் பண்றா அப்படின்னா the peptide hormone secreted pituitary gland, that is a master gland of endocrine system அல்லது endocrine orchestra. யார் சார் அப்படின்னு கேட்டா pituitary gland, நாளமில்லா சுரப்பிகளின் தலைமை சுரப்பி pituitary gland. Okay, there is a P-shaped gland. It can divided into two parts, anterior adenohypophysis, neurohypophysis அப்படினு சொல்லுவோம். இப்போ இந்த adenohypophysis secretes 6 ஹார்மோன். இதுல ஒன்னு டைரக்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் growth ஹார்மோன். There is a somatotrophin, somatostatin. Okay, understand? இது anterior adenohypophysis produce பண்ணக்கூடிய ஹார்மோன். Okay, then what are the uses of this hormone? இந்த ஹார்மோன்ஸ் உடைய uses என்ன? What are the uses? ஓகே, இது ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சின்னு சொல்லிட்டோம். அப்ப growth and development தான் இதனுடைய மெயின் யூஸ். growth and development, ஒன்னு வளர்ச்சி, ரெண்டாவது வந்து பார்த்தா அப்படின்னா டெவலப்மெண்ட், வளர்ச்சி அடைதல். ஓகே, வளர்தல் வளர்ச்சி அடைதல், இது ரெண்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பது யார் அப்படின்னா growth ஹார்மோன் தான். இது எப்படி சார் வந்து வளர்ச்சி அடைய வைக்குது அப்படின்னு கேட்டா பை இன்கிரீசிங் எதை சார் அப்படின்னா அப்டேக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஏன்னா அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது புரோட்டீன், தட் இஸ் a building blocks of என்ன சார் அப்படின்னா பாடின்னு சொல்லுவோம். இப்போ அந்த அமினோ ஆசிட்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். இப்போ என்ன பண்ணுது? ஓகே, மோர் இன்டேக் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அது மட்டும் இல்லாம promoting protein synthesis.
ப்ரோமோட்டிங் என்ன சார் அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ், புரத உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். இதை எல்லாத்தையும் தூண்டுவதன் மூலமாக அங்க என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய செல் ஆர்கன் எல்லாம் growth ஆகுது, டெவலப்மெண்ட் ஆகுது. இதுதான் அதனுடைய வேலை. ஈஸியா ஞாபகம், what are the uses of human growth hormone? growth hormone உடைய வேலை growth and development by எப்படி சார் அப்படின்னா increasing uptake of amino acids. Okay, then promoting protein synthesis. protein synthesis புரத உற்பத்தியை தூண்டுறது. அப்ப தூண்டுவதால் உனக்கு என்ன ஏற்படும், அந்த growth and development இருக்கும். கண்டது என்ன குண்டன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப எடுக்க 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 என்ன பண்ணும், செல் டெவலப்மெண்ட். செல் டெவலப்மெண்ட்னா டிஷ்யூ, டிஷ்யூனா ஆர்கன், ஆர்கன் டெவலப் பண்ணும்போது சிஸ்டம், சிஸ்டம் கடைசியா நீயே என்ன பண்ணுவ, நல்லா டெவலப் ஆகுவ. தட் இஸ் கால்ட் சோமட்டோட்ரோபி. சரி, இப்ப இதோட டிஃபிஷியன்சி, இப்ப இதோட பற்றாக்குறையினால் வரக்கூடிய நோய் என்ன சார் அப்படின்னா டுவார்பிசம், புள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் growth, டுவார்பிசம். ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப வந்து பார்த்தா அப்படின்னா ஹியூமன் growth hormone உடைய டெஃபிஷியன்சி டுவார்பிசம், புள்ளத்தன்மை. ஓகே, அதுவே இது இன்கிரீஸ் ஆனா ஜைஜாண்டிசம். எங்க சில்ட்ரன்ல, அடல்ட்ல அப்படின்னா அக்ரோமெகாலி, ஞாபகம் இருக்கா, 11th இருக்கு. ஓகே, இந்த growth hormone increase in children, gigantism, சின்ன வயசுலயே ஆல் ஜைஜாண்டிக்கா இருப்பான். அதுவே அடல்ட்ல இருந்தா அக்ரோமெகாலி, that is a gorilla like appearance, enlargement of jaws, that is enlargement of limbs. இது எப்ப சார் அப்படின்னு கேட்டா எக்ஸஸ் ஆ இருந்தா. இது டிஃபிஷியன்சி அப்படின்னா டுவார்பிசம், உள்ளத்தன்மை. ஸ்டாண்டர்ட் growth, growth arrested ஆகும், puberty இருக்காது, ரீப்ரொடக்ஷன் எதுவுமே இருக்காது, டுவார்பிசம். ஓகேப்பா, இப்போ இதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்? இப்போ இந்த டுவார்பிசத்துக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்? இப்போ டுவார்பிசத்துக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டா இன்ஜெக்டிங் ஹியூமன் growth hormone. ஊசி மூலமா மனித வளர்ச்சி ஹார்மோனை உள்ள செலுத்தினா ஓரளவு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம், கியூர் பண்ணலாம். அப்ப இன்ஜெக்டிங் ஹியூமன் growth hormone extracted from where? human pituitary gland. ஓகே, எதை பயன்படுத்தி? யூசிங் rDNA டெக்னாலஜியை பயன்படுத்தி. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்ஜெக்டிங் ஹியூமன் growth hormone. இப்ப இந்த ஹியூமன் growth hormone வேணும் from எங்க இருந்து? that is a human pituitary ல இருந்து, ஹியூமன் pituitary ல இருந்து எடுக்கணும். ஓகே, அப்ப அதை எடுத்து எப்படி சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா rDNA டெக்னாலஜி, rDNA டெக்னாலஜியை பயன்படுத்தி அதிகப்படியான ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதை பயன்படுத்தினா டுவார்பிசம் கண்ட்ரோல் பண்ணலாம். தட்ஸ் ஆல். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. பட் அது எக்ஸாம்பிள் சொமட்டோஸ்டாட்டின், சொமட்டோட்ரோபி, அதோட யூஸ் என்னன்னா growth and development, deficiency and டுவார்பிசம் எப்படி கியூர் பண்ணலாம்? இன்ஜெக்டிங் ஹியூமன் growth hormone எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து. ஓகே, எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா rDNA டெக்னாலஜியை பயன்படுத்தி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். rDNA டெக்னாலஜினா என்ன, rDNA recombinant DNA டெக்னாலஜினா என்ன சார்? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹியூமன் செல். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா டு டேக் ஹியூமன் செல். என்ன செல் அப்படின்னா பிட்யூட்டரி செல். ஓகே, அப்ப பிட்யூட்டரி செல்லை எடுத்துட்டோம். இப்போ இதுல மேக்ஸிமம் உனக்கு என்ன இருக்கு அப்படின்னா that is a DNA. ஓகே, DNA இருக்கு. இப்போ இந்த DNA-ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஹியூமன் growth hormone ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை ஐசோலேட் பண்ணணும். முதல் பாயிண்ட் ஜீன் ஐசோலேட்டட். முதல் பாயிண்ட் பாருங்க, ஜீன் ஐசோலேட்டட் ஃப்ரம் தி எங்க ஹியூமன் செல் ஆர் பிட்யூட்டரி கிளாண்ட். முதல் பாயிண்ட், ரீசிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் சார். அண்டர்ஸ்டாண்டா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா the gene producing human growth hormone isolated from எங்க அப்படின்னா that is a human pituitary cell, அதுல இருந்து எடுத்துறோம். ஓகே, then அதே டைம்ல அங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா that is isolated, that is a plasmid from எங்க அப்படின்னு கேட்டா bacterial cell. So what is plasmid அப்படின்னா extra circular DNA. plasmid அப்படினா என்ன மீனிங் சொல்லுவோம், that is a extra circular DNA. okay, அப்ப the plasmid act as carrier or vector.
இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஜீன், that is a restriction endonuclease. Okay, that is a cutting enzyme. ஞாபகம் இருக்கு இல்லையா? that is a restriction endonuclease is a cutting enzyme. அப்ப அந்த restriction endonuclease பயன்படுத்தி to cut எதை சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஜீனை தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம் DNA ல இருந்து. அதே சேம் டைம் பாக்டீரியா செல்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மிடையும் தனியா நம்ம என்ன பண்ணிட்டோம், செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எதை பயன்படுத்தி? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ பயன்படுத்தி. தென் நெக்ஸ்ட் இந்த ஐசோலேட்டட் ஜீன் மறுபடியும் உனக்கு என்ன பண்றோம், இன்ட்ரோடியூஸ் இன்டு தி வேர் அப்படின்னு கேட்டா பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். பாருங்க ரெட் கலர், இதுல மேக்ஸிமம் ரெண்டு எண்ட் இருக்கு, ஸ்டிக்கி எண்ட். பாருங்க இது ஒட்டக்கூடிய எண்ட், இது ஒட்டக்கூடிய எண்ட். இது பிளாஸ்மிட்ல இன்சர்ட், தட் இஸ் a ஸ்டிக்கி எண்ட். இது ஜீன்ல ஸ்டிக்கி எண்ட். அப்ப ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அட்டாச்ட். தட் இஸ் a fusion of process, that is a DNA ligase. ஞாபகம் DNA ligase, ligase அப்படிங்கிறது ஜாயினிங் என்சைம். இது ரெண்டே என்ன பண்றோம் அப்படின்னா அட்டாச் பண்ணிட்டோம். சோ இட் இஸ் கால்ட் rDNA. இதுக்கு பேர் தான் recombinant DNA அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த recombinant DNA இருக்கு இல்லையா, இப்போ இதுல என்னென்ன இருக்கு, மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஹியூமன் growth ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனும் பிளாஸ்மிடும் இருக்கு. ஓகே, தென் இட் கேன் இன்சர்ட். எங்க இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னா ஈகோலை பாக்டீரியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் a கல்ச்சர் மீடியம். ஈகோலை பாக்டீரியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். அப்ப ஈகோலை பாக்டீரியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே இத மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா rDNA மறுபடியும் ஐசோலேட் பண்ணி then to culture. அதே மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் growth ஹார்மோன். ஓகே, அதிகப்படியான growth ஹார்மோனை வளர்ச்சி அடைவதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் டேங்க். இதுக்கு எக்ஸ்ட்ரா என்னது, ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல யூஸ் பண்ணி இத நம்ம அதிகப்படியா இங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, ஹியூமன் growth ஹார்மோனையும் பிளஸ் யார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்லுவோம் பாக்டீரியல் செல்ஸ், இது ரெண்டே என்ன பண்றோம் நல்லா வளர்ச்சி அடைய வைக்கிறோம். அப்ப ஃபைனலா உனக்கு என்ன ஆயிடுச்சு சார் அப்படின்னு கேட்டா ஹியூமன் growth ஹார்மோன் ரெடி ஆயிடுச்சு. அப்ப அதிகப்படியா உனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப இதுல ஹியூமன் growth ஹார்மோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப ரெடி ஃபார் என்ன சார் அப்படின்னா சொமட்டோஸ்டாட்டின் ஆர் சொமட்டோட்ரோபின் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுலதான் இங்க இருக்கக்கூடிய recombinant form of human growth hormone இருக்கு இல்லையா, recombinant form of human growth hormone, that is a somatotrophin, somatostatin used எங்க சார் அப்படின்னு கேட்டா that is a treatment of என்ன சார் disorder of children. குழந்தைகளுடைய டிசார்டருக்கு இத நம்ம என்ன பண்ணலாம், மெடிசனா பயன்படுத்தலாம். That's all. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த வந்து recombinant insulin preparation அதே மெத்தட் தான். ஓகே, ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.